இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு நினைக்கி கேரளா ஸ்டைல் ஒரு மோர் குழம்பு தான் பண்ண போகிறோம். வெண்டைக்காயை வதக்கி போட்டு வெண்டைக்காய் மோர் குழம்பு. அந்த வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யலாங்கிறது பார்ப்போம். அந்த வெண்டைக்காய் மோர் குழம்புக்கு நம்ம வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் ஊற வச்சுலாம் அரைக்க போகிறதில்ல. கொஞ்சம் தேங்காய் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி இருக்கிற கொஞ்சமாக மசாலா அரைச்சி போட்டுட்டு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேலாம் அந்த வெண்டைக்காய் மோர் குழம்பை செஞ்சு எடுத்துடலாம். குழம்பை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 100 கிராம் வெண்டைக்காய் எடுத்து நான் இந்த மாதிரி கழுவிட்டு இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துருவோம். இதை ஒரு 2-3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். வதக்கிட்டு மிச்சம் எண்ணெய் இருந்தால் இதிலேயே தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து இந்த வெண்டைக்காயை சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சு நல்லா வேகிற வரைக்கும் நல்ல வெண்டைக்காயை வதக்கி விட்டுறணும். நம்ம மோரில் சேர்த்ததுக்கப்புறம் மோர் வந்து நம்ம கொதிக்க விட போகிறதில்ல. அதனால் வெண்டைக்காய் வந்து வேகாது. அதனால் இந்த எண்ணெயிலேயே வெண்டைக்காயை நல்லா வேக வச்சு எடுத்துடணும். வெண்டைக்காய் வந்து வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே ஒரு மசாலா வந்து அரைச்சிடலாம். வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஜீரகம் சேர்க்குறேன். 2 பச்சை மிளகாய், ஒரு 5 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2 கட் பண்ணி பெருசாக இருக்கிறதுனால 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துறேன். ஒரு இந்த அளவுக்கு தான் தேங்காய், சின்ன பத்த தேங்காய். நீங்கள் துருவி எடுத்தீங்கன்னு நினைக்க ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டால் போதும். நான் இதை வந்து கட் பண்ணி போட்டுட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அந்த மசாலாவையும் அரைச்சிட்டு நான் 1 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மோர் குழம்பு வந்து வச்சோம்னு சொன்னோம்னு நினைக்கி ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன். இந்த 1 கப்பு தயிர் வந்து நான் ஒரு 150 ml இருக்கும், 150-200 ml கிட்ட இருக்கும். இந்த தயிரை வந்து நம்ம மிக்சி ஜாரில் தண்ணியே சேர்க்கக்கூடாது, அப்படியே அடித்து எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். இப்போ வெண்டைக்காய் வதங்கிறதுக்குள்ளே நம்ம மோரும் அடித்து எடுத்து வந்தாச்சு, மசாலையும் அரைச்சி வச்சாச்சு. தாளிக்கிறதுக்கு ஒரு 2 சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இதுதான் தாளிக்கிறதுக்கு. கொஞ்சம் பெருங்காயம் போட போகிறோம். இந்த வெண்டைக்காய் நல்லா ஒரு 1/4 வாசி வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட வெண்டைக்காய்க்கு தகுந்த உப்பை மட்டும் உள்ளே சேர்த்துறேன். சேர்த்துட்டு இப்படி ஒரு 2 பெரட்டி விட்டுறலாம். ஏன்னா அன்னைக்கு ஃபஸ்ட்டே வெண்டைக்காயில் வந்து உப்பு சேர்த்தோம் அப்படின்னு நம்ம அன்னைக்கு அப்படியே கொலன்னு ஆகிடும். அதனால லாஸ்ட்டாக இறக்கும் போது இந்த மாதிரி உப்பு போட்டுட்டு சும்மா ஒரு செகண்ட் அப்படி உப்பு ஏறுற அளவுக்கு ஒரு பெரட்டி விடலாம். இந்த பாருங்க, வெண்டைக்காயும் நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வந்துருச்சு பாருங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இப்போ இந்த வெண்டைக்காயை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துடுறேன். சரி, அதே கடாயில் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 வெந்தயம், இதோட வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாயும் போட்டுறேன். இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துறேன். இது எல்லாமே நல்லா செவந்து வரட்டும். இந்த தாளிப்பு வந்து இந்த அளவுக்கு செவந்து வந்தோடனே ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட பெருங்காய பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இப்போ அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் உள்ளே சேர்த்துருவோம். அந்த மசாலாவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். வந்து வெண்டைக்காயில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ மோருக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு போடுறேன். அடுப்பை மீடியமாக வச்சு இந்த மசாலா வந்து நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் வரணும். இந்த மசாலா வந்து இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதித்த உடனே இப்போ இந்த வெண்டைக்காயை வந்து உள்ளே சேர்த்துருவோம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெண்டைக்காயும் மசாலாவோட சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். இந்த வெண்டைக்காய் மசாலா எல்லாமே நல்லா இந்த மாதிரி வெந்து அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த அளவுக்கு திக்காகி வந்துடணும். வந்ததுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சு இந்த தயிரை வந்து உள்ளே சேர்த்துறேன். தயிர் சேர்க்கும்போது நல்லா ஃபுல்லாக அடுப்பை வந்து ஃபுல்லாகவே ஸ்லோ பண்ணிடுங்க. அந்த மிக்சிலேயே ஒரு 1/4 டம்ளர் கூட இல்லை, 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் தண்ணி. சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விட்ருவோம். தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்பு வந்து கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக அப்படி சூடு ஏறினாலே போதும், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். கை விட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அன்றைக்கி திரிஞ்சு போயிடும். அதனால் இப்படியே கொஞ்சம் நேரம் இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அன்றைக்கி லைட்டாக சூடு ஏறினோன்னா ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடு ஏறிட்டு நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த கேரளா ஸ்டைல் வெண்டைக்காய் மோர் குழம்பு செஞ்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வெண்டைக்காய் இந்த மோர் குழம்பு வந்து நிறைய வெரைட்டி செய்யலாம். தாளித்த மோர் குழம்பு, நிறைய வெரைட்டி மோர் குழம்பு செய்யலாம். இந்த மாதிரி ஒரு மோர் குழம்பு செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.